ஃபயர் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போற ஃபயர் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நிறைய பேர்கிட்ட ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபயர் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ட்ரெய்லர் ஆகட்டும், ப்ரொமோஷனல் வீடியோஸ் ஆகட்டும் பார்க்கும்போது இது என்னடா இது, எந்த மாதிரியான ஒரு ஃபயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கோம். ஆனா படத்துடைய கரெக்டான ஒரு ஏம் என்ன அப்படிங்கிறத வந்து ஜேஎஸ்கே சதீஷ்குமார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் பல விஷயங்களை ஏமாந்துட்டு இருக்காங்க. அப்படி ஏமாறாம இருக்கணும்னா என்னென்ன மாதிரி நம்ம சமுதாயத்துல நடக்குது இதை பார்த்து கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையும் நேரா மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு கதைக்களம். ஸோ இப்போ இந்த படத்துடைய இயக்குனர் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் பத்தியும் பார்க்கலாம். அதே மாதிரி இதுல நடிகர்கள் வந்து பாலாஜி முருகதாஸ் நடிச்சிருக்காங்க, ரக்ஷிதா மகாலட்சுமி நடிச்சிருக்காங்க, சாந்தினி இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இசை வந்து டிகே. இதை வந்து இயக்கி தயாரிக்கவும் செஞ்சிருக்கிறாரு ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர்கள். கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞன் காதல் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு குறிப்பா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சதீஷ்குமார் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கும் இதுதான் காரணமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இது உண்மை சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நாகர்கோவில்ல வந்து காசி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பல பெண்களை காதலிச்சு ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து மிரட்டி பணம் பறிக்கிறதுக்காக உடலுறவு காட்சிகளை எல்லாத்தையும் மறைச்சு வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சே பணம் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாரு. இது இந்த உண்மை சம்பவத்துல அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை வந்து நம்மளுடைய ஜிஎஸ்கே இயக்குனர் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. ஃபயர் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷனல் வீடியோஸை பார்த்துட்டு இந்த மாதிரி கதை அப்படிங்கிறதுனால அப்படிதான் போகுமோ இந்த கதை அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா கதை நல்ல கதை களத்தோட குடும்பமாவே உட்கார்ந்து பார்க்கலாம், ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்து கிடையாது. இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் ஒரு கேரக்டர் தான். ஆனா தைரியமா வந்து நம்மளுடைய நாயகன் யார் நம்ம பாலாஜி முருகதாஸ் வந்து அற்புதமா நடிச்சிருக்கிறாரு. ஏன்னா பாலாஜி பத்தி சொல்லணும்னா ஹீரோக்கான ஒரு உடல்வாகு, ஆன்டி ஹீரோவாவும் அவரை பார்க்க முடியுது. அதற்கான வந்து நல்ல ஒரு ஜஸ்டிபிகேஷனையும் படம் முழுக்க வந்து பாலாஜி முருகதாஸ் வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். காசி அப்படிங்கிற கதாபாத்திரம்னு சொன்னதுக்கு அப்புறம் இது வைரலா இருந்த ஒரு ஸ்டோரின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பாலாஜி ஒத்துக்கிட்டு அதற்கான ஒரு முழுமை தன்மையை வந்து படத்துல வந்து கொடுத்திருக்கிறாரு. பல பெண்களை காதல் வலையில விழ வச்சு அவங்கள ஏமாற்றும் ஒரு மருத்துவர் கதாபாத்திரம். பாலாஜிக்கு எல்லாமே பொருந்திருக்கு. ஒரு ஹீரோவா, ஒரு ஆன்டி ஹீரோவா, ஒரு டாக்டரா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே பொருந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு நடிப்பு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வேற ஒரு நடிப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி ஒரு பையனா, என்ன அமைதி, நல்ல பிள்ளையா இருக்கிறானே அப்படின்னு நினைக்க வைக்கிறதும், அடுத்த ஹாஃப்ல அப்படியே கொடூரமான ஒரு வில்லன் கேரக்டர்ல தன்னுடைய எல்லா ஷேட்ஸையும் மாத்துறதும் பாலாஜிக்கு இது முதல் படமா அப்படின்னு நம்மள நினைக்க வைக்குது. அந்த அளவுக்கு அற்புதமா அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சாந்தினி தமிழரசன், சாக்ஷி அகர்வால், ரக்ஷிதா மகாலட்சுமி, காயத்ரி ஷான்னு இருக்கக்கூடிய எல்லா பெண் கதாபாத்திரத்துக்குமே ஒரு முக்கியமான ரோல் அங்கங்க படத்துல இருக்கு. அவங்க முழுமையா வரலனாலும் எந்த இடத்துல அவங்க வராங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு திறமை அதுல வெளிவந்திருக்குன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே தாண்டி முழுக்க முழுக்க நம்மளுடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இருக்கிறார் இல்லையா, நம்மளுடைய ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர்கள் முக்கியமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி கேரக்டர். அதற்கான ஜஸ்டிபிகேஷன் அவர் செய்தது மட்டும் இல்லாம கேரக்டரோட பொருந்திருக்கிறாரு. ஏன்னா இது அவர் கதை இல்லையா, அதனால கேரக்டரோட பொருந்தியே நடிச்சிருக்கிறாரு. இது இல்லாம நம்மளுடைய சிங்கம் புலி சுரேஷ் சக்கரவர்த்தியும் இந்த படங்கள்ல இடம்பெற்றிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு படத்துல ரொம்பவே அற்புதமாகிருக்கு. குறிப்பா வந்து சொல்லணும்னா ரக்ஷிதாவுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்கள், அப்புறம் ஆபாச படங்களை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள், கிளைமேக்ஸுக்கு முந்தைய விசாரணை காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம மனசுல பதியணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கேமரா ஆங்கிளா இருக்கட்டும், அதுல கேமராவை அவர் பேச வச்சிருக்கிறாருன்னு சொன்னாலும் அது மிகையாகாது. சதீஷுக்கு இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து பெண்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணம் பிரிக்கும் நபர்களை இது இப்படிதான் அடையாளம் நம்ம படுத்திக்கணும், எல்லாரையும் நம்பிடக்கூடாது. எவ்வளவுதான் அப்பாவித்தனமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும், மருத்துவராகவே இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு டார்க் ஷேட் இருக்கும். கொஞ்சம் பெண்கள் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறத ரொம்பவே நீட்டா ஃபயரா சொல்லியிருக்கிறார். அதுக்கு வேணா இந்த டைட்டில் பொருத்தமா இருக்கும். ஃபயரா சொல்லியிருக்கிறார் நம்மளுடைய இயக்குனர் ஜேஎஸ்கே சதீஷ்குமார். மொத்தத்துல இந்த ஃபயர் த்ரில்லர் நிறைந்த ஒரு அறிவுரை படம்னே சொல்லலாம்.